வம்சத்தின் வரலாற்று மிக்க தலைநகரம், 1000 கோயில்களுடைய நகரம். இங்க 108 திவ்ய தேசங்களில் 15 கோயில்கள் உள்ளன மற்றும் பட்டு நகரம். அதுவே காஞ்சிபுரம் ஆகும். முதல் சென்ற இடம் ஏகாம்பரம் நாதர் கோயில், பிருத்திவிலிங்கம். இது ஒரு பஞ்சபூத ஸ்தலம். கோயில் வளாகம் 25 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. இங்குள்ள 1000 கால் மண்டபம் குறிப்பிடத்தக்கது. இங்குள்ள சாமி சிலை மண்ணால் செய்யப்பட்டது, அதனால் இங்கு அபிஷேகம் நடக்காது. பிரகாரத்தை சுற்றி வரும்போது சஹஸ்ரலிங்கத்தை காணலாம். விஷ்ணு சன்னதி, நீலத்திங்கள் தோன்றும் பெருமாள். இது ஒரு திவ்ய தேசம் ஆகும். வெள்ளி காப்புடன் இவரை நாம் காணலாம். 1500 ஆண்டு பழமையான மாமரத்தை ஒன்று இங்கு காணலாம். இதில் 4 கிளைகள் உள்ளன. இவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையை தரக்கூடியது. சிவன் விஷ்ணு தொடர்பை சிறப்பித்து காட்டும் கோவில் இதாகும். காஞ்சி காமாட்சி கோயில் ஒரு சக்தி பீட்டம் ஆகும். நாபி பீட்டம். இதோ கோபுரத்துடன் துவஜஸ்தம்பம். கோயில் 5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. காமாட்சி தேவி பத்மாசனத்தில் அமைந்திருப்பார். இக்கோவில் ஆதி சங்கராச்சாரியார் தத்துவத்துடன் தொடர்புடையது. இதோ தங்க தாமரை குளம். கட்டப்பட்ட ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலில் உள்ள கர்ப்பகிரகத்தில் 10 அடி உயரம் கொண்ட சிலை உள்ளது. இதுவே பெருமாள், பிரம்மர், நாரத முனிவர், பிகு முனிவர், ஆதிசேஷர், கஜேந்திரன் ஆகியோர்களுக்கு தரிசனம் அளித்த இடமாகும். வளாகத்தில் குளம் அருகே அமைந்துள்ளது 100 கால் மண்டபம். ஒவ்வொரு தூணிலும் உள்ள சிற்ப வேலைப்பாடு தனித்துவமான ஒரு தலை சிறந்த படைப்பாகும். ஒரே கிரானைட் கல்லில் செதுக்கப்பட்ட ஒற்றைக்கல் சங்கிலி ஒரு தனித்துவமான கலை அதிசயமாகும். கூரையின் மீது புறாக்களை துரத்தும் கல் பூனைகளின் சிற்பங்கள் உள்ளன. நுணுக்கமான கலைப்படைப்பின் ஒரு பகுதியாகும். இந்த மண்டபம் விஷ்ணு மற்றும் லட்சுமியின் திருமண விழாவிற்காக பயன்படுத்தப்படுகிறது. தூணில் செதுக்கப்பட்டுள்ள பல்வேறு விலங்கு சவாரிகள் ஒரு அரச திருமணத்தின் உணர்வை தருகிறது. ராமாயணம் மற்றும் மகாபாரதம் காட்சிகளை சித்தரிக்கும் தூண்கள் 100 கால் மண்டபத்தில் காணலாம். 100 கால் மண்டப தூணில் இசை மற்றும் நடன கலைஞர்கள், கடவுள்கள், குதிரை வீரர்கள், யாழி வீரர்கள் ஆகியோர்களை காணலாம். இந்த பல்லியை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினால் சர்ப்பதோஷம், கடந்த காலம் கர்ம வினைகள் எல்லாம் நீக்கிவிடும், செழிப்பை கூட்டும். 24 படிகளை கடந்து சென்றால் நாம் கர்ப்ப கிரகத்தை அடையலாம். அங்கு சுதர்சன ஆழ்வார் திருமேனியை 16 கைகளுடன் பிரம்மாண்ட அளவில் காணலாம். 100 கால் மண்டபத்திற்கு அருகே 2 சிறிய மண்டபங்களை கொண்டுள்ள அனந்தசரச குளம் உள்ளது. அத்திமரத்தில் செய்யப்பட்ட 10 அடி நீளமுள்ள நாராயண சுவாமி சிலை நீரில் முழுங்கடிக்கப்பட்டுள்ளது. 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குளம் வற்ற வைக்கப்பட்டு இச்சிலையே மொத்தம் 48 நாட்களுக்கு நடைபெறும் மாபெரும் உற்சவத்திற்காக வெளியே எடுக்கப்பட்டு மீண்டும் குளத்திற்குள் வைக்கப்படுகிறது. 3 முறை மழை நீரே இந்த குளத்தை நிரப்பியது. கதைகள் படி சொன்னதை செய்தால் ஸ்ரீ சொன்னவண்ண செய்த பெருமாள் யதோத்காரி கோயில் என்று அழைக்கப்படுகிறது. காஞ்சிபுரத்தில் 2வது பெரிய கோயில் மற்றும் 3வது பழமையான விஷ்ணு கோயில் ஆகும். விஷ்ணு மேற்கு திசை நோக்கி சயன கோலத்தில் இருப்பது இது இந்த கோவிலின் ஒரு தனித்துவமான அம்சமாகும். கோயில் திருமழிசை ஆழ்வார், அவரது சீடர் கனிகண்ணன் மற்றும் புனித போகை ஆழ்வார் அவர்களுடன் தொடர்புடையது. இதில் குரு சீடர் பக்திக்கும் தெய்வீக கீழ்ப்படிதலுக்கும் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. அஷ்டபுஜங்க பெருமாள் கோயில் தெற்கு காஞ்சிபுரத்தில் 4வது பெரிய கோயில். இந்த கோயிலின் நுழைவாயில் மற்றும் சொர்க்கவாசல் வடக்கே நோக்கி அமைந்துள்ளது. பிரம்மர் தவம் செய்த 4 கோயிலில் இதுவும் ஒன்று. 1500 ஆண்டுகள் பழமையான இக்கோயிலில் விஷ்ணு மேற்கு நோக்கி 8 கரங்களுடன் காட்சி அளிப்பது ஒரு அரிய அம்சமாகும். இந்த திசையிலும் பாதுகாப்பை குறிப்பதற்காக தெய்வத்தின் கையில் சங்கு, சக்கரம், வாள், வில், அம்பு, கேடயம், கதை மற்றும் தாமரை போன்ற 8 ஆயுதங்களையும் காணலாம். அழகிய சிங்க பெருமாள் கோயில். இங்கு நரசிம்மர் உக்ர ரூபத்தில் இல்லாமல் அமைதியான ரூபத்தில் காட்சி அளிக்கிறார். இருள் என்ற அறியாமையை அகற்றும் தெய்வீக ஒளியாக வணங்கப்படும் இறைவன் விளக்கோயில் பெருமாள். இந்த தெய்வம் அறிவு, ஞானம், ஞானோதயம் ஆகியவற்றின் சின்னமாகும். கோயில் ஞான கடவுளான ஹைகிரீவ பெருமாளுடன் தொடர்புடையது. அதனால் மாணவர்கள் கல்வி, வெற்றி, ஞானம் மற்றும் நினைவாற்றல் ஆகியவற்றிற்காக பிரார்த்தனை செய்வார்கள். இக்கோயில் புனித வேதாந்த தேசிகாவின் பிறப்பிடமாகும். தேசம் இல்லை என்றாலும் ஸ்ரீ பாண்டவதூத பெருமாள் கோயில் கிருஷ்ணரின் சிலை 20 அடி உயரத்தில் மிக பெரியதாக உள்ளது. குருச்சேத்திர போரை தடுப்பதற்காக கிருஷ்ணர் தூதராக துரியோதனனின் அவைக்கு சென்ற போது துரியோதனன் கிருஷ்ணரை கைப்பற்ற முயன்றார்.
மேலும் அவர் போர் வீரரை போல் அல்லாமல் ஒரு தூதரை போல் அரிய அரசு அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். காஞ்சிபுரத்தில் 3 பழமையான விஷ்ணு கோயில்களில் இதுவும் ஒன்று. நோய்களை குணப்படுத்தும் நம்பிக்கையுடன் புகழ்பெற்ற கோயில் ஸ்ரீ ஜுகாரீஸ்வரர். ஜுவரா என்றால் காய்ச்சல், ஹரா என்றால் நீக்கும். அரச மரம் இந்த கோயிலின் ஸ்தல விருட்சகம். கோயில் ஒரு தனித்துவமான அரைவட்ட கருவறையை கொண்டுள்ளது. சிவண்ண பெருமாள் கோயில் தனித்துவமான மரகத பச்சை நிறத்தில் உள்ள தெய்வம். இது செழிப்பு, வளம், வளர்ச்சி மற்றும் வாழ்வை குறிக்கிறது. நாங்கள் அங்கு செல்லும் போது கோயிலை புதுப்பித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த கோயில் பாரம்பரியமாக பவளவண்ண பெருமாள் கோயிலுடன் இணைக்கப்பட்டுள்ளது. பவளவண்ண பெருமாள் கோயிலில் விஷ்ணுவை செந்நிற பவள நிறத்தில் காணலாம். இது ஆற்றல், சக்தி, கருணை மற்றும் பாதுகாப்பை குறிக்கிறது. வைகுண்ட பெருமாள் கோயில். இங்கு விமானம் இல்லை என்றாலும் 3 அடுக்கு கருவறை ஒரு அரிய தனித்துவமான கட்டிடக்கலை அம்சமாகும். தரைமட்டம் அமர்ந்த நிலை. இங்குதான் பிரதான வழிபாடு நடக்கப்படும். முதல் தளம் நின்ற நிலை, 2ஆம் தளம் சாய்ந்த நிலை. இது வழக்கமாக பொதுமக்களுக்கு திறக்கப்படாது. வைகுண்ட பெருமாள் கோயில் சுவர்களில் பல்லவ வம்சத்தின் வரலாறு, அரச பரம்பரை மற்றும் அரசியல் நிகழ்வுகளை விரிவிக்கும் அரிய வரலாறு கல்வெட்டுகள் உள்ளன. சித்திரகுப்தர் வலது கையில் எழுதுகோலையும் இடது கையில் பனை ஓலையும் ஏந்தியபடி காணப்படுகிறார். அவர் மனிதர்களின் கர்ம வினைகளை பதிவு செய்வதற்காகவும் மரணத்திற்கு பிறகு தீர்ப்புக்கு யமனுக்கு உதவுவதாகவும் நம்பப்படுகிறது. காளகஸ்தியில் ராகு தோஷம் பூஜை செய்வது போல் இங்கு கேது தோஷ பூஜை செய்யப்படுகிறது. புகழ்பெற்ற வாமன மகாபலி கதையுடன் தொடர்புடையது இந்த உலக அளந்த பெருமாள் திரிவிக்ரமா கோயில். தெய்வத்தின் சிலை சுமார் 35 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான நின்ற கோலத்தில் உள்ளது. இந்தியாவின் மிக உயரமான விஷ்ணு சிலைகளில் ஒன்றாகும். இந்த வளாகத்திற்குள் 4 திவ்ய தேசங்கள் உள்ளன. உலக அளந்த பெருமாள் முக்கிய சன்னதி, திருக்காரகம், திருநீரகம், திருக்கார்வனம். காஞ்சிபுரம் மட்டுமில்லாமல் திரிவிக்ரமாவின் மாபெரும் சிலைகளை வேறு இடத்தில் கூட காணலாம். கேரளாவில் திரிகாக்கரா திருக்கோயிலூரில் உலக அளந்த பெருமாள். ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்டம் 2500 ஆண்டுகள் பழமையான இந்து மடம் ஆதி சங்கராச்சாரியாரால் தொடங்கப்பட்டது. கைலாசநாதர் சிவன் கோயில். இது பல்லவ மன்னன் 2ஆம் நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது. அமைப்பு. உயரமான கோபுரங்களின் ஆதிக்கம் இல்லை. நுழைவாயில் எளிமையானது. கருவறையில் உள்ள பிரதான தெய்வம் 16 பக்க சிவலிங்கம் ஆகும். கோயிலில் சிவனின் வெவ்வேறு வடிவங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட 58 சிறிய சன்னதிகள் உள்ளன. அழகான மணற்கல் சிற்பங்கள் மற்றும் பழங்கால சுவரோவியங்களுக்கு பெயர் பெற்றது. கோயிலில் பல்லவ கலையின் ஒரு முக்கிய அடையாளமாக புராண கால சிங்கத்தூணான யாழி அமைந்துள்ளது. சோழர்கள் போல் பிற்கால வம்சங்கள் பின்பற்றிய ஒரு வடிவமைப்பு. மணற்கற்களால் கட்டப்பட்ட முதல் கட்டமைப்பு கோயில்களில் கைலாசநாதரும் ஒன்று. முன்பு பல கோயில்கள் பாறைகளை குடைந்து குகையை போல் கட்டப்பட்டிருந்தன. இந்திய கோயில் கட்டுமானத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை இது கொண்டு வந்தது. தனித்துவமான சிங்க வடிவ தூண்கள். இந்த சிங்கங்கள் வெளியே பாய்வது போல் தோற்றம் அளிக்கின்றன. கவர்ச்சிகரமான வண்ணங்கள் பூசப்பட்டு இருந்தது. பல திசைகளில் சூடும் புராண சிங்கங்களை கொண்ட தூண். கிரகத்தை சுற்றி ஒரு தவழ்ந்து செல்லும் இடம் உள்ளது. அது வாழ்க்கையின் பிறப்பு, மறுபிறப்பு, மோட்ச கோட்பாடை குறிக்கிறது. காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள விஜயராகவ பெருமாள் கோயில் சீதையை ராவணனிடமிருந்து காப்பாற்ற முயன்ற தெய்வ கழுகான ஜட்டாயுக்கு ராமர் இவ்விடத்தில் இறுதி சடங்கை செய்தார் என்று நம்பப்படுகிறது. இங்கு ஜட்டாயு புஷ்கர்ணி என்று ஒரு புனித குளம் உள்ளது. ஜட்டாயுயை மடியில் தாங்கிய மூலவர் அசையும் அங்கங்களை கொண்ட அரிதான கல் குதிரை வாகனம். நாங்கள் காலை 6 மணி முதல் 12 மணிக்குள் இந்த 20 கோயிலையும் ஒரே நாளில் பார்த்து முடித்தோம். நன்றி.